வணக்கம். வெளிப்படைத்தன்மையும் பக்கச்சார்பின்மையும் வெளிப்படைத்தன்மையும் பக்கச்சார்பின்மையும் இந்த இரண்டு அம்சங்களும் முகாமைத்துவத்துக்கு மிகவும் முக்கியமானவை. அந்த வகையிலே இந்த இரண்டு அம்சங்களின் முக்கியத்துவத்தை விளக்கும் முகமாக ஒரு உண்மை சம்பவத்தை வெளிக்கொண்டு வருகிறோம். இந்த உண்மை சம்பவமானது இந்த கல்வித்துறையிலே இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஒரு விடய கற்கையாக, ஒரு சம்பவ கற்கையாக அமைவதுடன் தங்களை ஒரு சுய மதிப்பீடு செய்து கொள்வதற்கும் இது வாய்ப்பாக அமையும் என்ற காரணத்தினால் இந்த காணொளியை வெளியீடு செய்கின்றோம். இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்பு மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாவட்ட மட்ட தமிழ்த்தின போட்டி மட்டக்களப்பு நகரிலே உள்ள ஒரு பாடசாலையிலே இடம்பெற்றது. இந்த போட்டி நிகழ்ச்சிகளிலே கிராமிய நடன போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கதிரவொளி விக்னேஸ்வரா கல்லூரி மாணவர்களும் வருகை தந்தார்கள். அவர்கள் கிராமிய நடன கலையான கோலாட்ட நடனத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த கோலாட்டத்திலே முழுமையாக ஆண் மாணவர்களே கலந்து கொண்டிருந்தார்கள். அதன்படி குறித்த தினத்திலே குறித்த இடத்திலே போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டியிலே மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மாணவர்கள் கதிரவொளி விக்னேஸ்வரா கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் நடனமாடினார்கள். அந்த காலத்தில் போட்டி நிகழ்ச்சிகளை பார்வையாளர்களும் பார்வையிட முடியும் ஆரம்ப காலங்களில். எனவே இந்த நடன நிகழ்ச்சி, இந்த நடன போட்டியும் ஒரு திறந்த மேடையிலே நடைபெற்றது. இதனால் எல்லோரும் பார்வையிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதனால் நடுவர்களுடைய தீர்ப்பும் இந்த பார்வையாளர்களின் தீர்ப்பும் ஒன்றாக அமையும் பட்சத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் அங்கே எழ வாய்ப்பில்லை. அந்த வகையிலே இந்த போட்டி நடைபெற்றது. பல பாடசாலைகள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டன. கிராம பாடசாலைகள், நகர பாடசாலைகள் என பல பாடசாலைகளும் இந்த நடன போட்டிகளிலே கலந்து கொண்டன. இந்த போட்டியிலே கதிரவொளி விக்னேஸ்வரா கல்லூரி மாணவர்களின் கோலாட்ட நடனமானது மிகவும் வித்தியாசமாக அங்கே நடைபெற்றது. இதனை கண்ணுற்ற பார்வையாளர்களும் நடுவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு வித்தியாசமான ஒரு நடனமாக அது அமைந்திருந்தது. எனவே பார்வையாளர்கள் தொடக்கம் ஏனையவர்கள் அனைவரும் இந்த நடனம்தான் முதலாம் இடம் பெறும் என ஒரு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே பெறுபேறு வெளியாக முன்பு இந்த போட்டிக்கு நடுவர்களாக வந்த நடுவர்கள் 3 பெண்கள், அவர்கள் வாகரை கோட்டத்தின் கோட்டக்கல்லி பணிப்பாளரிடம் இரகசியமாக இந்த பெறுபேறை அறிவித்து விடுகிறார்கள். இருந்த போதிலும் கோட்டக்கல்லி பணிப்பாளர் அந்த பெறுபேறு விடயத்தை உத்தியோகபூர்வமாக வெளியீடு செய்யும் வரை அவர் இவருக்கும் கூறவில்லை. உத்தியோகபூர்வமாக பெறுபேறு வெளியாகிய போது அங்கே அதிர்ச்சி அடைந்த முதல் நபர் வாகரை கோட்டக்கல்லி பணிப்பாளர். அவர் உடனே பெறுபேறு வேறு விதமாக அறிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரத்திலே அமைந்த ஒரு பிரபல பெண்கள் பாடசாலையின் கரகாட்டம்தான் முதலாம் இடம் வந்ததாக அங்கே அறிவிக்கப்பட்டது. 2ஆம் இடம் கதிரவொளி விக்னேஸ்வரா கல்லூரி வந்ததாக அறிவிக்கப்பட்டது. மிகவும் கவலையடைந்த அந்த வாகரை கோட்டக்கல்லி பணிப்பாளர் பெறுபேறு வெளியாகும் நிலையத்துக்குள் புகுந்து அங்கே அந்த பிரதான இணைப்பாளரிடம், தமிழ்த்தின போட்டி பெறுபேறுகள் வெளியீடு செய்கின்ற அந்த நிலையத்தின் இணைப்பாளருடன் அவர் விவாதிக்கிறார். ஆனால் அங்கிருந்த இணைப்பாளரோ நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது, அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது, நடுவர்களின் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு, கதிரவொளி விக்னேஸ்வரா கல்லூரி கோலாட்டம் 2ஆம் இடம்தான் வந்துள்ளது என்று உறுதியாக கூறினார். உடனே கவலையடைந்த கோட்டக்கல்லி பணிப்பாளர், நான் நடுவர்களை அழைத்து வருகிறேன், அந்த 3 நடுவர்களும் வந்து அவர்கள் உண்மையை சொல்லுவார்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார். வாகரை கோட்டக்கல்லி பணிப்பாளர் அருள்நாயம் ஐயா வெளியேறுகிறார்.
வெளியேறி சென்று அந்த 3 நடுவர்களையும் அழைத்து வருகிறார். 3 நடுவர்களும் வருவதை கண்ட அந்த இணைப்பாளர், தமிழ்த்தின போட்டியின் இணைப்பாளர் உடனே தலைமறைவாகி விடுகிறார். அவர் தலைமறைவாகிவிட்டார். 3 நடுவர்களுடன் இங்கு வந்த கோட்டக்கல்லி பணிப்பாளருக்கு அங்கே ஏமாற்றமாக இருந்தது. ஆத்திரமடைந்த கோட்டக்கல்லி பணிப்பாளர் அருள்நாயகம் ஐயா கதிரை ஒன்றை தூக்கி கையிலே எடுத்துக்கொண்டு அந்த இணைப்பாளரை தாக்குவதற்கு ஆயத்தமாகிறார். இணைப்பாளர் அங்கே நிலையத்தில் இல்லை. அவர் தலைமறைவாகி அந்த வளாகத்திலே உள்ள, அந்த பாடசாலை வளாகத்திலே உள்ள ஒரு கட்டடத்தின் அறையிலே போய் அவர் ஒளிந்து விட்டார். அந்த போட்டி நடைபெற்ற இடத்திலே அல்லோல கல்லோலமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. அங்கிருந்த ஏனைய உத்தியோகத்தர்கள் எதுவும் கூற முடியாத நிலையிலே அவர்களும் தடுமாறிக்கொண்டிருந்தார்கள். இந்த வேளையிலே மாவட்ட கல்வி பணிப்பாளர் எஸ் மனோகரன் ஐயாவுக்கு இந்த தகவல் அனுப்பப்படுகின்றது. உடனே தகவலை கேட்டுக்கொண்ட மாவட்ட கல்வி பணிப்பாளர் எஸ் மனோகரன் ஐயா உடனடியாக அந்த இடத்துக்கு வருகிறார். உடனடியாக இடத்துக்கு வந்து அங்கிருந்த உத்தியோகஸ்தர்களுடன் கலந்துரையாடுகிறார், நடுவர்களுடன் கலந்துரையாடுகிறார். ஆனால் நிலைமை இவ்வாறு இருக்க, ஏற்கனவே பெறுவோர் அறிவிக்கப்பட்டு மட்டக்களப்பின் ஒரு பிரபல பாடசாலை மூலாமிடம் வந்ததாக அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பாடசாலை மாணவர்கள் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மாவட்ட கல்வி பணிப்பாளர் எஸ் மனோகரன் ஐயா அங்கே வந்தார். அங்கே வந்து அவர் தன்னுடைய விசாரணைகளை அவர் இங்கே மேற்கொண்டிருந்தார். இறுதியாக நடுவர்களுடன் உரையாடியதை தொடர்ந்து அங்கிருந்த ஏனைய உத்தியோகத்தர்களுடன் உரையாடியதிலிருந்து எஸ் மனோகரன் ஐயா உண்மையை கண்டறிந்து விட்டார். என்னவென்றால், ஏற்கனவே நடுவர்களால் போடப்பட்ட புள்ளிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டு அந்த மாணவர்களுடைய புள்ளிகள் எல்லாம் கொள்ளையடிப்பு செய்யப்பட்ட மாதிரி அந்த புள்ளிகள் எல்லாம் குறைக்கப்பட்டு 2ஆம் இடம் வந்த பாடசாலையை 1ஆம் இடமாகவும் 1ஆம் இடம் வந்த பாடசாலையை 2ஆம் இடமாகவும் புள்ளிகளை இடமாற்றம் செய்து இந்த திருகுதாள வேலையை செய்தவர் மாவட்ட கல்வி பணிமனையிலே கடமையாற்றிய அந்த உதவி கல்வி பணிப்பாளர் என்று கூறக்கூடிய இந்த போட்டி இணைப்பாளர் இந்த காரியத்தை செய்திருந்தார். இந்த காரியத்தை அவர் செய்கின்ற போது ஏனைய உத்தியோகத்தர்களும் அதை பார்த்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எஸ் மனோகரன் ஐயா வந்து விசாரித்த போது அந்த உத்தியோகத்தர்கள் உண்மையை கூறிவிட்டார்கள். அதுக்கும் மேலதிகமாக நடுவர்கள் 3 தாங்கள் தெரிவு செய்த விடயத்தை கூறியிருந்தார்கள். எஸ் மனோகரன் ஐயாவுக்கு மிகவும் ஒரு தடுமாற்றமான சூழல் என்னவென்றால், ஏற்கனவே பெறுபேறு வெளியாகிவிட்டது. அந்த பாடசாலை மாணவர்கள் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். இந்த சூழலில் இதை எவ்வாறு கையாளுவது என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். இந்த வேளையிலே அந்த பிரபல பாடசாலை வெற்றியீட்டியதாக அறிவிக்கப்பட்ட அந்த பிரபல பாடசாலையின் நடன ஆசிரியருடன் எஸ் மனோகரன் ஐயா பேசுகிறார். அந்த நேரத்திலே அந்த நடன ஆசிரியை, அந்த பிரபல பாடசாலையின் நடன ஆசிரியை ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். அதாவது அந்த நடன ஆசிரியர் கூறுகிறார், உண்மையில் கதிரவள் விக்னேஸ்வரா கல்லூரி மாணவர்கள் ஒரு அழகாக அந்த நடனத்தை வித்தியாசமாக செய்தார்கள். உண்மையில் அவர்களுக்கு தான் அது 1ஆம் இடம் செல்ல வேண்டும். நான் ஒரு மனச்சாட்சி உள்ள ஆசிரியர், நான் சொல்லுகிறேன், உண்மையில் கதிரவழி பிள்ளைகளுக்குத்தான் அந்த 1ஆம் இடம் செல்ல வேண்டும். ஒரு வித்தியாசமாக செய்திருக்கிறாங்க. அந்த நடன ஆசிரியரை நாங்கள் சந்தித்து கலைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறோன்னு என்று சொல்லி அந்த மாவட்ட கல்வி பணிப்பாளரிடம் அந்த நடன ஆசிரியர் கூறுகிறார், இந்த பிரபல பாடசாலையின் நடன ஆசிரியர். அதற்கு பிற்பாடு எஸ் மனோகரன் ஐயா சம்பந்தப்பட்ட பாடசாலையின் மாணவிகளை அழைத்து பேசுகிறார். அவர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். குறித்த பாடசாலையின் நடன ஆசிரியை, அந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து உண்மையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மீண்டும் பெறுபேறுகள் திருத்தம் செய்யப்பட்டு கதிரவழி விக்னேஸ்வரா கல்லூரி 1ஆம் இடம் என கூறப்பட்டது. எனவே இங்கு இந்த இணைப்பாளர், இந்த தமிழ்த்தின போட்டிக்கு இணைப்பாளராக இருந்தவர் ஒரு கிராமத்திலே பிறந்தவர், கிராமத்திலே வளர்ந்தவர்.
இறுதியிலே அவர் மட்டக்களப்பு நகரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் இந்த பிரபல பாடசாலையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு கிராம பாடசாலையுடன் நகர பாடசாலை தோல்வியடையக்கூடாது என்ற அந்த குறுகிய மனப்பாங்குடன் அவர் தொழிற்பட்ட காரணத்தினால் அவர் தன்னுடைய ஆளுமையை வெளிக்காட்டி விட்டார். இதனால் கவலையடைந்த மாவட்ட கல்வி பணிப்பாளர் SS மனோகரன் ஐயா அவர்கள் அடுத்த வருடம் நடைபெற்ற மாவட்ட மட்ட தமிழ்த்தின போட்டியிலே அவருக்கு எந்த விதமான பொறுப்புகளும் ஒப்படைக்கவில்லை. SS மனோகரன் ஐயா ஒரு நடுநிலைமையான ஒரு முகாமையாளர். இந்த முகாமைத்துவத்தை அவர் செய்கின்ற போது அவர் நடுநிலைமையாக நின்று பக்கச்சார்பு இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையாக தொழிற்பட்ட ஒரு கல்வி பணிப்பாளர். ஆனால் இந்த உதவி கல்வி பணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய இந்த இணைப்பாளர் மிக மிக கேவலமான அந்த நிலையத்தில் இருந்தே அவர் தலைமறைவாகி ஓடி ஒளிய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். வாகரை கோட்டக்கல்வி பணிப்பாளர் அருள்நாயகம் ஐயா அவர்கள் மிகவும் ஆத்திரமடைந்தார், ஆவேசப்பட்டார். ஏனென்றால் அங்கே இந்த தில்லுமுள்ளு வேலைகளை செய்த இணைப்பாளரும் குருசுமுத்து அருள்நாயகம் ஐயாவும் பல்கலைக்கழகத்திலே ஒன்றாக கற்றவர்கள். அந்த நட்பின் அடிப்படையிலும் அவர் மிகவும் கோபமடைந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே கல்வி புலத்திலே இந்த இணைப்பாடவிதான செயற்பாடுகள் இன்று கல்வி புலத்திலே பாடவிதானம் இணைப்பாடவிதானம் மாணவர்களுடைய பல்கலைக்கழக பிரவேசத்துக்கும் இணைப்பாடவிதான சான்றிதழ் முக்கிய பங்காற்றுகின்றது. எனவேதான் இந்த பாட விதானமும் இணைப்பாட விதானமும் இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த இணைப்பாட விதான பெறுபேறுகளில் எந்த விதமான பக்கச்சார்புகளும் ஏற்படக்கூடாது, வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்க வேண்டும். எனவே இந்த விடய ஆய்விலே நாங்கள் நல்லதையும் பார்க்கிறோம், கெட்டதையும் பார்க்கிறோம். இதை நாங்கள் மீண்டும் இதை நாங்கள் நினைவுபடுத்துவதனுடைய நோக்கம் இதற்கு தற்பொழுது தீர்வு தாருங்கள் என்று கேட்கவில்லை. தீர்வுகள் உடனே புறப்பட்டு விட்டது. ஆனால் இது பல வருடங்களுக்கு முன் அல்லது சில வருடங்களுக்கு முன் நடந்திருந்தாலும் அதை மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்துகின்ற போது எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்வதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே எங்களுடைய முகாமைத்துவ செயற்பாடுகளிலே நாங்கள் பக்கச்சார்பாகவோ ஒரு வெளிப்படைத்தன்மையை பக்கச்சார்பு இன்றியும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடனும் நாங்கள் தொழிற்பட வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.